வணக்கம். கரக்கோப்பியன் உறவுகளுக்கு இனிய வணக்கம். ஜெயில் ரொம்ப கொடுமைங்க. ஜெயிலில் போயிட்டு ஒரு நாள் இருக்கிறதே ஒரு நாள் 2 நாள் ஒரு பெருசாக தெரியாது. அதே காலம் கடக்க 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 புழுவாக துடிச்சு போயிடுவாங்க. நான் இப்போ யாரை பேச போகிறேன்னா, நம்ம ஜெயிலில் அல்லோலப்பட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி பற்றி தான் பேச போகிறேன். அவர் ஏதோ உத்தமர் மாதிரி ஜெயிலுக்கு போன மாதிரி நினச்சிக்கிட்டு மனு மேலே மனு போட்டுட்டு இருக்காரு. இதே சலுகை மற்ற குற்றவாளிகளுக்கு கிடைச்சதுன்னா அவங்களும் இதே மாதிரி போட்டாங்கன்னா பரவாயில்ல. இவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சலுகை. எப்போ பாரு இந்த கோர்ட்டில் எந்த செய்தி பாரு, செந்தில் பாலாஜி இன்னைக்கு தனக்கு பெயில் வேணும்னு கிட்டத்தட்ட நிறையா பெயில் பெட்டிஷன் போட்டார். இந்த வீணா போன அமலாக்கத்துறை அவரை விடுற மாதிரி தெரியல. இந்த ஊழல்வாதி செந்தில் பாலாஜி எதுக்காக ஜெயிலுக்கு போனார்? ஏதாச்சும் நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரா? இவரெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர். கடவுள் இறைவன் இருக்கிறான்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம். நம்ம சமகாலத்தில் இப்போ ஈரோடு பை எலெக்ஷனில் இவர் சாராயன் இதில் எவ்வளவு ஊழலில் சம்பாரித்து அந்த பணத்தை எப்படி விரயம் பண்ணார்? அதுக்கு தான் ஒரு தண்டனை. ஸ்டாலினுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவராக இருந்தாலும் இப்படி அகப்படுவார்னு ஸ்டாலின் எதிர்பார்க்கல. ஒரு வகையில் அவர் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே ஜெயிலில் இருக்கார். இது இருக்கக்கூடிய நபர் இவர் செந்தில் பாலாஜி ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதாது. ஏன்னா இது மாதிரி ஊழல் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழல்வாதியும் இதே மாதிரி அமலாக்கத்துறை அது இதுன்னு பண்ணி உள்ள வைக்கணும். போன எலெக்ஷனுக்கு முன்னாடி, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை மணலில் ஊழலை இது பண்ணுற கண்டுபிடிச்சிட்டோம், அதில் ஒரு முக்கியமான துறை மந்திரி அரெஸ்ட் ஆகுவார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு காம்ப்ரமைஸ் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கேவுக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படியே நீர்த்து போயிடுச்சு. இனிமேல் எந்த ஒரு வழக்கும் திமுக மேலே பாயாது. சும்மா கண் துடைப்புக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே ஒழிய விரசமாக எதுவுமே இருக்காது. இனிமேல் வழக்கு எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அதனால் இனி மோடிக்கிட்டு இனி அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் அவ்வளவு பழைய வேகம் எடுக்குன்னு சொல்ல முடியாது. இதில் விதிவிலக்கா செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டாரு. அதனால் ரொம்ப சிரமப்படுறாரு. ஏன்னா இவரோட குரு மிஸ்டர் தினகரன், டிடி தினகரன், அவரை ஒரு ஃபெரா கேஸில் இன்னும் இது வரைக்கும் ஒரு 30 வருஷ காலத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் அவருக்கு எந்த விதமான இதுவுமே இல்லை. அவருக்கு ஜெயில் அனுபவம் நல்லா ஆயிடுச்சு. ஏன்னா நிறையா திருடி இருக்கிறோம், நிறையா சம்பாரிச்சிருக்கிறோம். அதை என்ன ஒரு 4 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறத டூர் போகிற மாதிரி அவர் வழக்கமாக வச்சுருக்காரு. எப்போ கவர்மெண்ட் அவருக்கு எகெயின்ஸ் ஆகுதோ அன்றைக்கி ஒரு 4 நாள் உள்ளே போவார், 10 நாள் இருப்பார், திருப்பி வெளியில் வந்துடுவார். ஏன்னா அடித்த கொள்ளைகளில் வந்த பணம் அவ்வளவு பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள். செந்தில் பாலாஜி இவ்வளவு முறை மனு போடுறாருன்னா இவருக்கு எங்கிருந்து காசு வந்தது? அவ்வளவு பெரிய வக்கீல்களை வைக்கிறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? இதுக்கெல்லாம் இதை கணக்கில் கொண்டுட்டு வரணும். உனக்கு நீ சட்டத்துக்கு செலவு பண்ணுறீங்கன்னா இந்த பணம் எங்கிருந்து வந்தது, இது யார் செலவு பண்ணுறாங்க, இதெல்லாம் காமிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நீ ஊழல் பண்ணி இன்னும் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி செந்தில் பாலாஜிக்கு பணம் கிடைக்கிது? இதை விசாரிக்கணும். சிபிஐ மாதிரி துறைகள் விசாரித்து இதுக்கு ஒரு குற்ற தண்டனைக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். இவ்வளவு பெரிய பணம். அதே மாதிரி ஜெயிலிருந்து அம்மையார் வெளியில் வந்தாங்க, சின்ன அம்மையார் வெளியில் வரும்போது படோகமா அவங்க ஜெயிலில் இருந்துட்டு இவ்வளவு வருஷ காலம் ஜெயிலில் இருந்துட்டு இவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறாங்க. செல்வாக்குன்னா பண வகையில், பொருளாதார வகையில் எப்படி இவங்களையெல்லாம் இந்த அரசாங்கம் விட்டு வைக்குது? இவங்களுக்கெல்லாம் அந்த மனித உரிமையவே கட் பண்ணணும். மனிதன்கிற அந்த கோட்பாட்டிலிருந்து, நிலைப்பாட்டிலிருந்து இவங்களையெல்லாம் விலக்கி வைக்கணும் இந்த சமூகத்திலிருந்து.
குடிகாரர்களை வந்துட்டு ஏதோ அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை வந்து சொசைட்டி விட்டு விலக்கி வைக்கணும்னு சட்டம் போட்டிருக்காங்க சட்டமன்றத்தில். அதை விட இந்த ஊழல்வாதிகளுக்கு எதிராக வந்துட்டு என்ன சட்டத்தை கொண்டுட்டு வர போறீங்க? நீங்களே ஊழல் பண்ணிக்கிட்டு மணல்ல இவ்வளவு பெரிய கொள்ளை அடிக்கிறீங்க, கனிம வளத்தில் இவ்வளவு பெரிய கொள்ளை அடிக்கிறீங்க. எனக்கே ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்குது. நான் ஒரு அமைச்சர் மேல வந்துட்டு பகிரங்கமா சொன்னேன், 25 லட்சம் லஞ்சம் கொடுத்தேன்னு சொன்னேன். அந்த அந்த துறை மந்திரி, அப்போதைய துறை மந்திரி, அதுக்கு பிற்பாடு வேற ஒரு வழக்கில் வந்துட்டு அவருக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை கொடுக்குறாங்க. கொடுத்து அமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலகிடுறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேஸை உடைச்சு மறுபடியும் மந்திரி ஆகிறாரு. என்ன வெங்காய சட்டம்? இந்த வெங்காய சட்டத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சட்டத்தை வச்சுட்டு நம்ம சாமானிய என்ன பண்ண முடியும்? ஒருவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, வேலையை கெடுத்து நேரத்தை கெடுத்து நீதிமன்ற நேரத்தை விரையும் அடிச்சு ஒரு தண்டனை கொடுத்தா அந்த தண்டனையை சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அவரை வந்துட்டு நீங்க கொடுத்த தண்டனையை நிறுத்தி வைக்குது. இனி மறுபடியும் மந்திரியாக இருக்கு. ஒரு ஊழல்வாதி, ஒரு குற்றவாளி, ஒரு அமைச்சராக இருந்தா இந்த நாட்டினுடைய குடிமகன் நான் எப்படி மதிக்க முடியும்? இது சட்டத்துக்கு தெரிய வேண்டாம்? சட்டம் என்ன சட்டம்? இந்த சட்டங்களை வச்சுட்டு என்ன பண்றது? யாரோ ஒருத்தன் அப்பாயி பாதிக்கிறான். சாதாரண உங்க மாதிரி எம்மா இருக்கிறவங்களுக்கு தான் சட்டம். இந்த மாதிரி அரசியலில் கொள்ளையடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே சட்டம் இல்லை. ஓபிஎஸ் மேல எவ்வளவு பணத்தை திருடினாரு? ஏதாச்சும் வழக்கு போட்டுதான் இந்த திமுக கவர்மெண்ட். இப்ப வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு அடுத்த தேர்தலுக்கு திமுக தயாராகிக்கிட்டு இருக்குது. எப்படி மக்களை வந்துட்டு ஏமாத்தணும், கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு ஜெயிக்கணும், இதுதான் அரசனுடைய நோக்கம். ஒருங்கிணைப்பு குழு போட்டு 2026 தேர்தலுக்கு நீங்க முன்னெடுக்கிறீங்களே. தேர்தல் வாக்குறுதியில ஸ்டாலின் சொன்னாரே, என்ன சொன்னாரு? நான் வந்தால் ஊழல் செய்தவர்களை தண்டிப்பேன். நீங்களே ஏதாச்சும் ஒரு வழக்கு உங்களால போட முடிஞ்சுதா? அதிமுகவில் இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் மீது ஒரு வழக்கு உங்களால போட முடிஞ்சுதா? என காம்ப்ரமைஸ். எனக்கே தொண்டை தண்ணி போக நான் ஏன் கத்தணும்? என்ன நாளைக்கு தூக்கி நீங்க இது கத்திட்டான்னு இது பண்ண சட்டம். இந்திய சட்டங்கள், பெரும்பாலான சட்டங்கள் உபயோகமற்ற சட்டங்கள். இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு இதுல வேற இவர் மோடி புதுசா வேற சட்டத்தை கொண்டு வர்றாரு. வாயில நுழைய முடியாத ஹிந்தி வார்த்தையில நகைதான் நிகேதான்னு இன்னும் வேற ஏதாச்சும் பேரை வச்சுட்டு போலாம். பாவம், அந்த பேரை நான் சொல்லக்கூடாது. என்ன சட்டத்தை? ஒரு உண்மையான உருப்படியா இருக்கக்கூடிய ஒரு சட்டம், இந்திய சட்டம் உருப்படியா இருக்குதா? இல்லை. ஏதோ பாதிக்கப்பட்டவன் வாயில பேசுனாங்கிறக்காக அவனை மட்டும் தூக்கி குண்டாஸ் போட்டீங்க. இந்த சட்டம் நிக்காதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். சவுக்கு சங்கர் மேல போட்டா குண்டாஸ் போட்டா என்ன வழக்கு போடணுமோ அதை போடணும். அன்னைக்கே இந்த நீதிபதி சாட்டை துரைமுருகனை விடுவிச்ச மாதிரி விடுவிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்தி ஒரு விசில் ப்ளோயரை வந்துட்டு இருந்தா நல்லதா கெட்டதா இன்னைக்கு நாட்டுக்கு ஒரு செய்திகளை கொண்டுட்டு வந்துட்டு இருப்பாரு. அவரை தூக்கி உள்ள வச்சாச்சு. இனி பார்த்துட்டு இருக்கிறாங்க யாரு கிடைப்பாங்கன்னு தேடுறாங்க, வலை வீசிட்டு இருக்கிறாங்க. அந்த வலையில யாரும் போய் இன்னும் விழல. அதனால இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, செந்தில் பாலாஜி எல்லாம் ஊழல்வாதி. அதனால மக்கள் ஊழல்வாதிகளை என்னைக்குமே ஏத்துக்காதீங்க, அனுசரிக்காதீங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை வந்துட்டு நியாயம்னு பாருங்க, அனுதாபப்படாதீங்க. மறுபடியும் அந்த ஊழல்வாதி வருவார் ஒரு தேர்தலில், மறுபடியும் நமக்கு எம்எல்ஏ ஆகுவார், மறுபடியும் மந்திரி ஆகுவார். இந்த சூழல் எல்லாம் இல்லாத மாதிரி ஒரு சட்டத்தை வந்துட்டு இந்திய பார்லிமெண்ட்ல ஏத்தணும், சட்டத்தை கொண்டுட்டு வரணும். அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ ஒரு ஆகாதது போகாததெல்லாம் ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்துட்டு மக்களை பாதிக்கிற மாதிரி, ரோட்ல காய்கறி விற்கிறவனை எல்லாம் போய் தண்டிக்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வர்றதா இந்த நம்ம மோடி அரசாங்கத்தினுடைய பிரதான வேலை. யாரு அந்த புது சட்டம் வந்துட்டு ஒன்று மோடின்னு அந்த காய்கறி விற்கிறவங்க ரோட்ல திரியிறவங்களுக்கு தான் இந்த சட்டம் பொருந்துத ஒழிய இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்களுக்கு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். இன்னும் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அனுபவம் இது இவருக்கு கொஞ்சம் இதுதான் முதல் அனுபவங்கிறதுனால இவர் கொஞ்சம் பயந்துட்டாரு. இது பத்தாது. இப்போ வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அது அந்த இதுதான். அதுக்கு போகும்போது அது ஏதோ ஒரு குற்ற நடைமுறை சட்டத்தில் விசாரணை எடுத்து இவர்கிட்ட விசாரிக்கணும். அன்னைக்குன்னு பார்த்தா இவர் போய் நீட்டி நெடுஞ்சான் கடையாக படுத்துக்கிட்டாரு. எங்கே படுக்கிறாரு?
ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர்றாங்க. திடீர்னு பார்த்தா சீரியஸுங்கிறாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஐயா, அங்கே மருத்துவம் தானே பார்க்குறீங்க. அப்புறம் அங்கே இருந்துட்டு டிரான்ஸ்ஃபர். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இங்கே இருந்தால் ரொம்ப பார்த்துக்கலாம், பக்கத்தில் ஓமந்தூராருக்கு மாத்துறாங்க. அவர் நல்லா நீட்டி படுத்துட்டாரு. ஆமாம், இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அவர் தம்பி ஒருத்தர் மேலே வந்துட்டு ஏதோ ஒரு வழக்கு இருந்தது. அது இந்த அமலாக்கத்துறை இன்னும் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த அமலாக்கத்துறைக்கு பிடிக்கிற கையில் ஆகலை. அவரு நித்யானந்தா கூட போய் சேர்ந்துட்டாரா என்னமோ தெரியல. கைலாசாவோ சைலாசாவிலேயோ எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமலாக்கத்துறை, ஒரு காவல்துறை, ஒரு மந்திரியினுடைய முன்னாள் மந்திரியினுடைய தம்பி, அவரை பிடிக்கிறதுக்கு உங்களால் வக்கு இல்லையா? என்ன இது, என்ன சட்டம்? இதில் எதுக்கு நீ புது சட்டத்தை கொண்டுட்டு வர்றீங்க? இருக்கிற சட்டத்திலேயே நாங்கள்லாம் பாதிச்சுட்டு இருக்கிறோம். பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதே இந்த சட்டங்கள் தான். ஏன் அந்த அவரோட தம்பி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலையே. அவர் எங்கேயோ வெளிநாட்டில் இருப்பார், சொகுசு வாழ்க்கையில் இருப்பார். அவரை எல்லாம் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அமலாக்கத்துறை வந்துட்டு சும்மா ஒரு கண் துடைப்புக்கு தான் ஒரு அமலாக்கத்துறை. செந்தில் பாலாஜி இவ்வளவு தூரம் ஜெயிலில் வச்சவர், அவர் தம்பி ஏன் தப்புணும்? அவர் உண்மையான நேர்மையான ஆளாக இருந்தால் எதற்காக வந்து ஓடி ஒளியணும்? இருக்க வேண்டியது தானே. என் நாட்டில் திரிய வேண்டியது தானே. ஏன் விட்டுட்டு இப்போ கண்காணாத தேசத்தில் திரிஞ்சிக்கிட்டு இருக்காரு? அவரை பிடிக்க முடியாதா? சாதாரணமானவங்களை வேணால் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிருவீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊழல்வாதியினுடைய தம்பி அமைச்சர், ஒரு சட்டம் அவங்கள பாதுகாக்குது, அவங்களுக்கு ஒரு அரசியல் துணை இருக்குது. அதனால் வந்துட்டு இவங்களையெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. இந்த செந்தில் பாலாஜி தம்பி இன்னும் பிடிக்க முடியல. இது என்ன, இது வெக்கக்கேடா இல்லை? இந்த சட்டத்துக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு சாவு வரும்னு தெரியல. இது ஒரு வெக்கமா இல்லை? ஆட்சியாளர், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தானே பிடிச்சி கொடுக்கணும். அமலாக்கத்துறையே பிடிக்கணுன்ட்டு இல்லை. இந்த ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் போயிட்டு செந்தில் தம்பி பிடிச்சி கொடுத்துருக்கணுமல்ல. ஏன் அதை பிடிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையோ? ஏன்னா அது எப்படியே காப்பாற்றணும். உங்களுக்கு வேண்டப்பட்டவன் நமக்கு அதிகாரத்தில் இருந்தவனாக்க அவனை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் காப்பாற்றுவீங்க. ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது. சட்டத்தை நினைக்கும் போது இந்த இந்திய சட்டங்கள், நான் சட்டத்துக்கு எதிராக வந்து சட்டத்துக்கு சாவு வரணும்னு சொல்லுவேன், அடிக்கடி சபிப்பேன். காரணம், அவ்வளவு பெரிய ஏழைகள், ரொம்ப மாதிரி ஒரு சாதாரண பாதிக்கப்பட்ட ஏழைங்களை தான் வந்துட்டு இந்த சட்டம் ஒவ்வொரு கொடுமைகளையும் பண்ணும். நமக்கெல்லாம் பெயிலே கிடைக்காது. நம்மெல்லாம் போயிட்டோம்னா ஜெயிலுக்கு போனதுக்கு பின்னாடி வக்கீலுக்கு காசு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்காது. நம்மளை பெயிலில் கொண்டு வர்றதுக்கு 2 பேர்த்துக்கிட்ட சொல்லணும், அதை சொல்கிறதுக்கு நிதி இருக்காது. நம்ம சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருப்போம். அப்படிப்பட்டவங்க, நியாயமானவங்க எத்தனையோ பேர் இந்த இந்திய சட்டத்தால் பாதிக்கிறாங்க. அதையெல்லாம் நீதிபதிகள் அங்கே போகும்போதே இந்த சாட்டை துரைமுருகனுக்கு எப்படி வந்துட்டு இதில் சரியில்லைன்ட்டு விடுவிச்சாரோ, அது மாதிரி நீதிபதிகள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நிறையா கேஸை முடிச்சிடலாம். வீணாக போய் ஜெயிலுக்கு போயிட்டு உள்ளே தள்ளிட்டு ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டாரு, மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாரு, மந்திரி சொல்லிட்டாருன்னு வீணாக கொடுமைப்படுத்தி அவங்கள ஜெயிலில் போடுறத விட, நீதிபதிங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிற நீதிபதிகள் வந்துட்டு கொஞ்சம் மனசில் உங்களுக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்துங்க. ஏன்னா சாதாரணமானவங்களை வந்துட்டு இந்த மாதிரி வசதி படித்தவங்களுக்கு பெரிய பெரிய வக்கீல் டெல்லியிலேருந்து வருவாங்க. அவர் ஒருத்தர் காங்கிரஸில் இருந்தார், அந்த வக்கீல் பெரிய வக்கீல்லாம் வந்து அவங்களுக்கு வாதாடுவாங்க. ஒரு பேர் இப்போ சத்தியத்துக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. அதனால் சட்டங்கள் வந்துட்டு இந்திய சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். 4 சட்டம் போது, நேர்மையான சட்டங்கள். குற்றவாளி எந்த குற்றம் செஞ்சாலும் அந்த குற்றத்துக்கு ஒரே மாதிரியான ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் கொண்டு வரணும். சும்மா இதை வச்சுட்டு அதை பண்ணுனா இதை பண்ணுனான்ட்டு ஓட்டைகளை வச்சுட்டு, இப்போ பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் ஏற்றுனாங்க கள்ளசாராயத்துக்கு எதிராக. ரொம்ப வரவேற்கத்தக்கது. கள்ளசாராயம் காய்ச்சறவங்கள பிடிக்கிறீங்க. அதையே அந்த டாஸ்மாகில் ஊழல் பண்ணுறது பூரா உங்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க. உங்களுக்கு ஏன் அதில் வந்துட்டு சலுகையை வச்சுட்டீங்க? அதை பற்றி ஒரு வரி அந்த சட்டத்தில் ஏதாச்சும் வருதா? டாஸ்மாகில் கள்ளச்சாராயம் விற்றாலோ, இல்லை டாஸ்மாகில் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே விற்றாலோ, அல்லது விடுமுறை நாட்களில் வந்துட்டு சரக்கு விற்றாலோ, இதுக்கெல்லாம் ஏதாச்சும் உங்களால் ஒரு வரி உங்களால் கொண்டுட்டு வர முடிஞ்சுதா? இந்த ஏழைகள் பாழைகள் அவன் வயிற்று பிழப்புக்காக சாராயம் காய்ச்சறவனை மட்டும் நீங்கள் இவ்வளவு கடுமையாக தண்டிக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க. மற்றபடி வந்துட்டு இந்த ஸ்பிரிட்டை கலக்கிறவனுக்கெல்லாம் ஒரு பெரிய தண்டனையே இல்லை. அதை நான் பார்த்தேன். அதெல்லாம் ஸ்பிரிட்டெல்லாம் கலக்குனா அதெல்லாம் அதிகபட்சம் ஒரு 3 வருஷ காலம்.
அது எத்தனை பேர் செத்தாலும் அது அவங்க பொறுப்பாளி இல்லை. எத்தனால் கலக்கலாம், மெத்தனால் கலக்கலாம், எதையோ கலக்கிக்க, எதையோ வித்துக்க, அதுக்கெல்லாம் ஒரு பெருசா இல்லை. இது கள்ள சாராயம் இல்லை, விஷ சாராயத்துக்கு தான் நீங்க சட்டம் கொண்டு வந்திருக்கணும். கள்ள சாராயம்ங்கிறது சாராயம், அது வந்துட்டு ஒரு பெரிய தொந்தரவுக்கு, அதுக்கு வந்துட்டு சாதாரண சட்டங்கள் இருக்கிற சட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலே அதில் இன்னும் தண்டிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீங்க இந்த விஷ சாராயம், நீங்க பண்ற ஊழல், உங்க ஊழலுக்கு எதிராக வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு அதுக்கு சட்டம் ஏற்றுவீங்க? பண்றதே நீங்க தான் ஆச்சு, உங்க ஆட்சியில் தானே செய்றீங்க. டாஸ்மாக்ல நானும் ஒவ்வொரு தடவையும் குறிப்பிட்டு சொல்றேன். இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு 2500 ஸ்கொயர் ஃபீட் 3500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினா பர்மிஷன் தேவையில்லைன்னு சொல்றீங்க. அது மாதிரி இந்த இந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கிறதுக்கு அதே துரை மந்திரி ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் வந்துட்டு செந்தில் பாலாஜி வந்து இன்னும் நீண்ட நெடிய காலங்கள் அவரெல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய நபர். அதனால இது அவருக்காக போட்ட எபிசோட்ல எதையோ பேசிட்டேன். இருந்தாலும் பரவாயில்லை. இது வந்துட்டு செந்தில் பாலாஜி வந்து இன்னும் கடுமையாக சட்டத்தில் அவர் வந்துட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்கிறாரு. அந்த குற்றத்தை பதிவு பண்ற அன்னைக்கு வந்துட்டு இவருக்கு சீரியஸ்னா இது ஏதோ புலி வருதுங்கிற கதையா எனக்கு தெரியுது. அந்த குற்றத்தை பதிவு பண்ற அன்னைக்கு இவர் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏன் ஒரு விசாரணை எதிர்கொள்ள வேண்டியதானே? ஊழல் பண்ணீங்கல்ல, இவ்வளவு பெரிய ஊழல் பண்ற உங்களுக்கு வந்துட்டு ஒரு விசாரணை எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டு உடம்புல தெம்பு இல்லையோ? நல்லா தானே ஜெயிலில் சிறைவாசத்தில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தானே இருந்தீங்க. உங்களோட மன உளைச்சல் என்னங்கிறது எனக்கு தெரிய, ஏன்னா நான் ஒரு 8 நாள் ஜெயில் வாழ்க்கைக்கே எனக்கு தெரிய. ஆனால் உங்களுக்கு ஓராண்டு காலம் இதெல்லாம் பத்தாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மாதிரி ஊழல் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு கடுமையாக பாதிக்கணும். அது இனி வந்துட்டு இனி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மோடி அரசு வந்துட்டு கவனத்தில் வைக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் ஒவ்வொரு நாள் ஆட்சிக்கு பிரதமர் யாருங்கிறதே தெரியாமல் போய்கிட்டு இருக்குது. அதனால் இனி சட்டங்கள் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் அந்த பழைய இதில் ஒரு வேகம் எடுக்குமாங்கிறது தெரியல, பார்க்கலாம். பேசணும்னு தோணுச்சு. செந்தில் பாலாஜி என்னுடைய மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. இவரெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றவாளிகள். இவர்களை மக்கள் வந்து என்னைக்குமே நீங்கள் மன்னிக்கக்கூடாது. அவங்க மேலே மனிதாபிமானப்படக்கூடாது. அனுபவிக்கட்டும். கரக்கோப்பின் நேயர்களுக்கு ஹம்பிள் ரெக்வஸ்ட், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அரசியல் நம்ம பேசுவோம். அரசியல் பேசுறதுக்காவது ஒரு சேனல் வேணும். இந்த கருப்பு சட்டை போட்டு இன்னும் பேச வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் எதிர்மறை கருத்து இருந்ததுன்னா பதிவு போடுங்க, உங்களோட கமெண்டில் சொல்லுங்க, பார்ப்போம். நன்றியுடன் ஈரோடு செல்வம்.